ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்க்ரனைசேஷன் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு சினாரியோவில் வந்து கிரிட்டிக்கல் செஷனில் மோர் தேன் ஒன் த்ரெட் வந்து இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப்டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு யூஸ் கேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த ப்ராப்ளமை தான் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? இப்போது ஒரு சாக்லேட் அவுட்லெட் இருக்குது. அதில் வந்து 10 பாக்ஸஸ் சாக்லேட் வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் எங்கேருந்து வரும்? சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வருது. அண்ட் இதோட கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னா பீப்புள் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ப்ரொடியூசர்ஸ் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி அண்ட் கன்சியூமர் வந்து இந்த ஹியூமன் பீயிங் அவுட்லெட்ஸ் வந்து வாங்குறவங்க தான். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 10 பாக்ஸஸ். இந்த யூஸ் கேஸை வந்து நம்ம ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளமோட ரிலேட் பண்ணலாமா? எப்படின்னா, குரூப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அட் அ டைமில் வந்து நம்ம 10 த்ரெட்ஸை இந்த அவுட்லெட்குள்ளே அலோவ் பண்ணணும். அதாவது எவ்வளோ எம்டி பாக்ஸஸ் இருக்கோ அவ்வளோ ப்ரொடியூசர் த்ரெட்ஸும், எவ்வளோ ஆக்குபைடான பாக்ஸஸ் இருக்கோ அவ்வளோ கன்சியூமர் த்ரெட்ஸும் இருக்கணும். அதாவது எப்பப்பெல்லாம் சாக்லேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ணிடணும். ஸோ 2 த்ரெட்ஸுமே வந்து உள்ளே இருக்கணும். இப்போது 3 பாக்ஸஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைமில் வந்து 3 ப்ரொடியூசர் த்ரெட்ஸும் 7 கன்சியூமர் த்ரெட்ஸும் அலோவ் பண்ணணும். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸையும் அலோவ் பண்ணிடலாமா? எம்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ப்ரொடியூசர் வந்து ஆட் பண்ணிட போகுது, ஃபுல் பாக்ஸாக இருந்துச்சுன்னா கன்சியூமர் கன்சியூம் பண்ணிட போகுது அப்படின்ட்டு நம்ம விட்டுடலாமா? இது நம்ம ஆல்ரெடி ஆடர் சப்ட்ராக்டர் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் வந்து அதே மாதிரி ரிசல்ட் தான் வரும். ஒரு ப்ரொடியூஸ் ஆன ஃபுல் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கிறது எம்டின்னு நினச்சி ப்ரொடியூசர் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான சினாரியோஸும் நடக்கலாம். இல்லை எம்டியாக இருக்க பாக்ஸை வந்து சாக்லேட் இருக்குதுன்னு நினச்சி கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி கூட நடக்கலாம். ஏன்னா அது ஸ்டேல் வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி இந்த சொல்யூஷனை ஒர்க் பண்ண வைக்கிறது? ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிவிடுவோமா? எம்டி பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் ஆட் பண்ணுங்கள், எம்டி பாக்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த இஃப் கண்டிஷன்னால் கிரிட்டிக்கல் செஷனோட இந்த ஸ்டேல் வேல்யூ ரீட் பண்ணுற இஷ்யூ அட்ரஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சரி, நம்ம லாக் யூஸ் பண்ணிடலாம், இப்போ ஓகே தானே நினச்சிங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினாரியோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ரொடியூசர் த்ரெட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் வந்து கன்சியூமர் த்ரெட்ஸ் கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி 2 த்ரெட்ஸுமே சேம் டைமில் இருக்காது. ஒன்று ஃபுல்லாக பாக்ஸஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு யோசித்தோன்னா இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் செமாஃபோர்ஸ். செமாஃபோர்ஸும் வந்து மியூடெக்ஸ் மாதிரி தான், ஆனால் மோர் தென் 1 த்ரெட்ஸை வந்து கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளே அலோவ் பண்ணுது. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செமாஃபோர்ஸ் அவரோட ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ செமாஃபோர்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ போடணும். ஸோ இந்த எக்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ த்ரெட்ஸை வந்து இந்த செமாஃபோர்னால் அலோவ் பண்ண முடியும் கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளே அப்படிங்கிறது தான் எக்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? இப்போ வந்து செமாஃபோரோட எக்ஸ் வேல்யூ 10ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளே 10 த்ரெட்ஸை வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ நம்ம லாக்ஸுக்கு வந்து லாக் அன்லாக் இருக்க மாதிரி இங்கே செமாஃபோர்ஸ்க்கு வந்து அக்வயர் அண்ட் ரிலீஸ். ஸோ அக்வயர் அப்படின்னா வந்து கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளே போகிறதுக்காக த்ரெட்ஸ் வந்து அந்த செமாஃபோரை அக்வயர் பண்ணுது. ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து -1 ஆகிரும், அவைலபிள் த்ரெட்ஸ் டு என்டர் இன்டு கிரிட்டிக்கல் செஷன். ஸோ இப்போ வந்து எக்ஸ் -1 ஆகிரும். அதுவே நம்ம அந்த செமாஃபோரை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் +1 ஆகிரும். இப்போ திரும்ப நம்மளோட கொஷனுக்கே வரலாம். ஸோ ப்ரொடியூசர் கன்சியூமர் 2 பேர் இருக்காங்க, ஒரு செமாஃபோரை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ த்ரெட்ஸை வந்து அலோவ் பண்ணணும் கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளேனா அது நம்ம எக்ஸ் வேல்யூ வச்சு டிசைட் பண்ணிடலாம். ஆனால் எந்த த்ரெட்ஸை அலோவ் பண்ணணும்? கன்சியூமர் த்ரெட்டையா ப்ரொடியூசர் த்ரெட்டையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செமாஃபோருக்கு பதிலாக 2 செமாஃபோர்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒன்று வந்து கன்சியூமருக்காகவும் இன்னொன்று வந்து ப்ரொடியூசருக்காகவும் வச்சுக்கலாம்.
ஸோ ஒரு கன்சியூமர் செமாஃபோர் இருக்குது அண்ட் ப்ரொடியூசர் செமாஃபோர் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவுட்லெட்ஸில் பாக்ஸஸ் எம்டியாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸை தான் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து செமாஃபோரில் ஆக்சஸ் பண்ணது. ஸோ செமாஃபோர் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் டாட் அக்வயர் பண்ணுறோம். ஸோ அப்போ அவைலபிள் த்ரெட்ஸ் வந்து -1 ஆகிடுது. ஸோ கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளே ப்ரொடியூசர் த்ரெட் என்டர் ஆகிடுது. ஸோ அதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யாரை அலோவ் பண்ணணும்னா கன்சியூமர் அலோவ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக ப்ரொடியூசர் த்ரெட்டோட செமாஃபோரை வந்து அக்வயர் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் -1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். முடிச்சதுக்கப்புறம் கன்சியூமரை அலோவ் பண்ணுறதுக்காக கன்சியூமரோட செமாஃபோரை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு கன்சியூமர் த்ரெட்டை அலோவ் பண்ணலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளோடையே பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் தான் வந்து நம்ம அவுட்லெட்டில் அவைலபிள் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக ப்ரொடியூசரை அலோவ் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் செஷன் ப்ராசஸில் வந்து பாக்ஸை ஃபில் பண்ணிடுது. இப்போது நம்ம ப்ரொடியூசரை வந்து ரிலீஸ் பண்ணோன்னா என்ன நடக்கும்? இன்னொரு ப்ரொடியூசர் த்ரெட் தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சியூமரை அலோவ் பண்ணணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சியூமர் த்ரெட்டை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே நெக்ஸ்ட்டு வந்து கன்சியூமர் த்ரெட் உள்ளே வந்துடும். இது நமக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம சினாரியோவுக்கு வந்து எப்படி ப்ரொடியூசருக்கு நடக்குதோ அதே மாதிரி தான் சிமிலராக கன்சியூமருக்கும். ஸோ கன்சியூமரோட ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி கன்சியூமரோட செமாஃபோரை அக்வயர் பண்ணுறோம். முடிகிறப்போ ப்ரொடியூசரோட செமாஃபோரை ரிலீஸ் பண்ணிடுறோம். ஸோ சைமல்டேனியஸாக மாற்றி நடக்கும்போது ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் சினாரியோவுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ ப்ரொடியூசரோட செமாஃபோர் இனிஷியல் எக்ஸ் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா கன்சியூமர் எவ்வளோ செட் பண்ணியிருக்கணும்? கன்சியூமரோடது 0ன்னு செட் பண்ணிடணும். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது எண்டில் கன்சியூமரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால +1 ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது 0ன்னு பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃபுல் பாக்ஸஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் சேமாக வந்துடும். ஸோ செமாஃபோர்ஸை எப்படி யூஸ் பண்ணி இந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நியூ கான்செப்ட்ஸ் நம்ம போடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை folks, see you on next video.